இந்த படத்துக்கு சென்சார் ஓகே யூஏன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் கையில் வந்து சேர மாட்டேங்குதா? ரிலீஸ்க்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வரலன்னா ரிலீஸ் பண்ண முடியாத இவங்க போய் அலைகிறாங்க. விஜய் சார்பில் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு யூஏ. எங்கே சார் சர்டிஃபிகேட் வரும்? எப்போ வரும்? தேதி 3 ஆயிடுச்சு, இன்னும் 4-5 நாள் தானே இருக்குது. இந்த கட்டத்தில் யார் பண்ணுறா? ஏன்னா சென்சார் வந்து மத்திய அரசாங்கம், இவங்க மாநில அரசாங்கம். இவங்க எப்படி அங்கே போய் கெடுதல் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தான் பிஜேபியில் ஃபுல்லாக ஆள் இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லாரோடையும் ஸ்டாலின் வீட்டுக்கே போய் பார்ப்பாங்க. கவர்னராக இருக்கும்போது ஹைதராபாத்தில் தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போது ஒரு ரெக்கமெண்டேஷன், அவங்க கணவரோட ரெக்கமெண்டேஷன் மருத்துவத்துறையில் ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க. நாங்கள் அப்போவே போட்டோம் ப்ரோட்டோகால். என்னாச்சு, ஒரு கவர்னராக இருப்பவர் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டோம். அந்தளவுக்கு க்ளோஸ். ஏற்கனவே இவங்க கனிமொழியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் திமுகவோட ஏஜென்ட்டு. இதே மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்கான் பிஜேபியில், அவர்களை காப்பாற்றி விடக்கூடியவர்கள். ஏதாச்சும் ஒன்றுனா டெல்லிக்கு போய் காப்பாற்றிட்டு போயிடறாங்க. நேருது அன்னைக்கு பையன் போய் பார்த்தான், மறுபடியும் நேருது ஒன்றத்தையுமே காணாமல். ஸ்டாலின் வந்து அங்கே போய் G2 இதுக்கு போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஒன்றையும் காணாமல். கனிமொழி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்குவாங்க. ராஜ்நாத் சிங் இருக்கார், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இப்போ இந்த சென்சாரை தடுக்கிறது திமுக வந்து மத்திய அரசாங்கத்திட்ட வேண்டியவர்களை பிடித்து தடுத்து நிறுத்துகிறார்களோ? யூஏ சர்டிஃபிகேட் இன்னும் ஏன் வரல கேட்குற மத்திய அரசாங்கத்துக்கு. மாமல்ல டிஎம்கேக்கு துணை போகிறீங்களா? நீங்களும் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் நடுநிலைமையாக நடங்க. திமுகவுக்கு துணை போகாதீங்க. அவன் எப்படியாச்சும் ஜெயிச்சு திருப்பி வந்துடணும்னு பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் இது. அதனால் இன்னும் 3-4 நாட்களில் பராசக்தியை அதிக தியேட்டரில் ரிலீஸ் வைப்பதற்கு ஒரு சதி திட்டம்.